உறவு முறைனா எப்படி இருக்கணும்னா, நண்பர்கள்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நண்பர்கள் தோழிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெற்றவங்க மாதிரி இருக்கணும். பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யார், பெற்றவங்க தான். அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், உறவினர்களாக இருக்கணும். அவங்கள தான் நீ உறவினர்களில் நிறைய பேர் இருப்பாங்க, உறவினர்கள்ன்ற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நீ யாருக்கிட்ட பழகணும், யாருக்கு நீ உதவி செய்யணும், யாரிடமிருந்து உதவியை பெறணும், யார்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்னா, பெற்றவங்க மாதிரி யார் உங்ககிட்ட, நீ பெற்றவங்கன்னா எப்படி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவாங்க, அப்படி தானே? அப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் நண்பர்களாக வச்சுக்கணும். உறவினர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கணும். உறவினர்கள் உங்களுக்கு 100 பேர் இருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும், யாருக்கிட்ட பழகணும் அப்படின்னா, பெற்றவங்க மாதிரி யார் பழகுறாங்க, பெற்றவங்கன்னா என்ன, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு நண்பராக பழகுங்க. அவங்கள தான் நீங்கள் நண்பர்களாக வச்சுக்கணும். அவங்க தான் உண்மையாக பழகுறாங்கன்னு அர்த்தம். அவங்கள தான் அப்போ நண்பர்கள். தோழிகள்னால் யார், தோழிகள்னால் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் நீங்கள் அதாவது முகமூடி போட்டு, அதாவது நீங்கள் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே பழகுவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட விலகிடுங்க. அப்படிப்பட்டவங்கள கண்டுபிடிங்க. இவங்க கண்டிப்பாக அவங்க பக்கத்திலே இருக்கக்கூடாது, ரொம்ப நம்பிக்கையாக பழகக்கூடாது, ஏமாந்து போயிடுவீங்க, நீங்கள் முன்னேறவே முடியாது, நீங்கள் பின்னோக்கி நீங்கள் தள்ளப்படுவீர்கள், பின்னோக்கி இழுக்கப்படுவீர்கள். அதனால் உறவினர்கள் அப்படின்னா யாருன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு பெற்றவங்க மாதிரி பெற்றவங்களுடைய அந்த சிந்தனை, அவங்கள பார்க்கணும். நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்னென்னா, பெற்றவங்க மாதிரி யார் பழகுறாங்களோ, அவங்க யார் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பெற்றவங்களே பார்க்குறீங்க, உங்களுடைய பெற்றோர்களை பார்க்கிறீர்கள். பெற்றோர்கள் உங்கள்கிட்ட எப்படி பழகினாங்களோ அப்போ இதுதான் நம்பிக்கை, இது இப்படிப்பட்டவங்க தான் நம்பிக்கையானவங்க. பெற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்தாங்களோ அது அவங்க தான் நம்பிக்கையானவங்க. நீங்கள் யார்கிட்ட எல்லாம் பெற்றவங்களை பார்க்குறீங்களோ, பெற்றோர்களை பார்க்கிறீர்களோ அவர்கள் தான் நம்பிக்கையானவர்கள், பெற்றோர்கள் தான் நம்பிக்கையானவர்கள். அப்படி பார்க்கும்போது உங்கள் நண்பர்களாக அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் பெற்றோர்களை பார்க்க வேண்டும். அந்த பெற்றோர்கள்னால் எப்படி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, அந்த சிந்தனை, அந்த நம்பிக்கை. அது மாதிரி ஒரு சகோதரரா, ஒரு அண்ணனா, தம்பியா, இப்போ அது மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தட்டையும் பெற்றவங்க, அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையானவர்கள்னால் யாருன்னா பெற்றோர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்பிக்கையாக உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக நம்பிக்கையாக பெற்றோர்களாக பிறக்க. அது மாதிரி ஒரு அரசாங்கம் மக்கள்கிட்ட பெற்றோர்களாக இருக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களைப் போல இந்த அரசாங்கம் இருக்கணும், நல்லதே நினைக்கணும். தன்னுடைய பிள்ளைகளை போல் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, டாஸ்மார்க்கில் போய் திறந்து வச்சு சாராயத்தை வியாபாரம் பண்ணி போய் குடிச்சிட்டு வாடா அப்படின்னா சொல்லுவாங்க. அப்போ அரசாங்கங்கிறது எப்படி இருக்கணும், இந்த பிள்ளைகள்லாம் போராடுறாங்க, என்னன்னா இந்த பெற்றோர்களிடம் போராடுறாங்க, டாஸ்மார்க்கை மூடுங்கன்ட்டு. அரசாங்கம் என்ன பண்ணுது, இன்னும் மேலும் டாஸ்மார்க்கை திறந்து பிள்ளைகள்கிட்டே டாஸ்மார்க்கை திறந்து பிள்ளைகள்கிட்ட வருமானம் பார்க்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி. அதுக்கு போல் பணங்கள் தென்னங்கள்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம்ல, அது உடம்பு கேடு வருது. அந்த மாதிரி கல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கல்லை பரிந்துரைக்கணும். அந்த மாதிரி பெற்றோர்கள் போல் இந்த அரசாங்கம் இருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் எப்படி இருக்குது, அப்படி இல்லை, நம்பிக்கையானவர்களாக இல்லை. பெற்றோர்கள் போல் இந்த நம்பிக்கையற்றவர்களாக இந்த அரசாங்கம் பிள்ளைகளிடம் நடந்து கொள்கிறது, பிள்ளைகளாகிய மக்களிடம் நடந்து கொள்ளுது. அது மாதிரி உறவு முறைனா என்ன, ஒரு அரசாங்கம்னா என்ன, ஒரு அக்கறை, அந்த மாதிரி பெற்றோர்களாக இருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை யாரிடமிருந்து நாம் பெறுகிறோமோ அவர்கள் தான் நம்ம பெற்றோர்களாகவும் அவர்கள் நம்பிக்கையானவர்களாகவும் இருக்க முடியும்.